ஹர நம பார்வதீபதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி. விண்ணாளும் தேவர்க்கும் மேலாய வேதியனை, மண்ணாளும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்றானை, தன்னார் தமிழ் அளிக்கும் தன்பாண்டி நாட்டானை, பெண்ணாளும் பாகனை பேணு பெருந்துறையில் கண்ணார் கடல்காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய். சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பத்தி மலர்த்தூவ முத்தியாகுமே. எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஆரூர் அஜபா நடன கமலவசந்த தியாகராஜ பெருமான் திருவருளையும், இமையாளும் தர்மயாதீன குருமகா சன்னிதானங்கள் ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளுடைய குருவருளையும் சிந்திக்கிறேன். பல்வேறு சுபமான சங்கல்பங்களை ஒன்றிணைத்து நடக்கக்கூடிய இன்றைய இந்த திருவோலக்கத்திலே தர்மயாதீனத்தின் தம்பிரான் சுவாமிகளும் மற்ற ஆதீனங்களிலிருந்து இளவரசு சுவாமிகளும் சிவாச்சாரிய பெருமக்களும் அவர்தம் குடும்பத்தார்களும் பாடசாலை மாணாக்கர்கள் ஓதுவா மூர்த்திகள் சிவநெறி அன்பர்கள் எல்லோரும் சூட எழுந்தருளியிருக்கும் இந்த சதസ്സിலே சைவ சித்தாந்த அரங்கத்திற்கு தலைமை என்றொரு பொறுப்பை கொடுத்து அமர்த்தி அழகு பார்க்கக்கூடிய அவர்களுடைய பெருந்தன்மையை மதித்து போற்றி, அனாதி பொருட்களினுடைய தன்மை என்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தலைப்பிலே ஆணவ மலத்தினுடைய வீரியம் இதுதான். அதை பற்றி பேச ஆரம்பித்தாலே இருள் சூழ்ந்துடும். அனாதி பொருட்கள் என்றது தலைப்பு. இந்த சதஸின் காலையிலிருந்து நடக்கக்கூடிய அந்த அரங்கங்களினுடைய வரிசையை பார்த்தாலே சைவ சித்தாந்தத்திலே சாத்திரங்களினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். முதல் கருத்தரங்கம் வேத கருத்தரங்கமாக இருந்தது. வேதம் வல்லவர்கள் எல்லாம் எழுந்தருளி வேதங்களினுடைய தனித்துவம், அதிலும் ரிக்வேதத்தினுடைய சிறப்பு, வேதம் சார்ந்ததான ஒரு வாழ்க்கை நெறி இவற்றையெல்லாம் எடுத்துச் சொல்லி பரம்பொருளாக இருக்கக்கூடிய எம்பெருமான் எப்படி வேதங்களை எல்லாம் உகக்கிறான் என்பதை குறித்தும், பெருமான் சாமவேதத்தை அதிலேயும் மிகுந்து கொண்டாடக்கூடிய சிறப்பையும், அவர் கண்டத்திலேயே சாமவேதத்தை சுமந்திருப்பதையும் எடுத்து பேசி அருளினார்கள். இறைவனுடைய 2 திருச்செவிக்கும் பாங்காக கந்தர்வர்கள் இருந்து கொண்டு வேதத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்கக்கூடிய சிறப்பையும், வேதங்கள் எம்பெருமானுக்கு பாதுகையாக இருப்பதையும், பெருமான் தம்முடைய பாதுகைகளை ஊன்னி எழுந்தருளும் காலத்திலே அந்த பாதுகைகள் பூமியோடு உரசும் போது எழும் ஒலி கூட வேதமாகவே புறப்பட்டது என்றெல்லாம் நம்முடைய ஆச்சாரியர்கள் வேதத்தோடு பெருமானுக்கு இருக்கக்கூடிய சிறப்பை எல்லாம் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். நான் பேசும்போதே ஆழ்வார்களும் கூட வேதத்தை திருமாலின் வடிவமாக பேசியிருப்பதை பற்றி ஒரு பேச்சும் ஈடுபட்டது. வாஸ்தவத்தில் அது உண்மை. ஆழ்வாராதிகளும் தத்தம் அளவிலே திருமால் என்று அறியப்படும் பரம்பொருள், அவர்கள் அந்த அளவிலே பார்க்கும்போது அந்த பரம்பொருளும் கூட வேதத்தை உகப்பதாகவும் வேதங்கள் திருமாலை முதன்மைப்படுத்தி பேசுவதாகவும் என்று பாடியிருக்கிறார்கள். இப்போது இது இரண்டையும் வாசிப்பவர்களுக்கு ஒரு சங்கை எழுகிறது. ஸ்ரீருத்ர முதலியவைகள் எல்லாம் சிவபெருமானையே மூலமுதற் பொருளாக பாடியிருக்க, ஏனைய வேதங்களுக்கு உரை கண்ட பல ஆச்சாரியர்களும் புருஷ சூக்தம் கூட சிவபெருமானை குறித்தே கொண்டாடுவதாக சொல்லி இருக்க, வைணவத்தன்மையோடு பேசும்போது கிரீஷதே லக்ஷ்மீஸ்ய பத்னியோன்னு புருஷ சூக்தத்திலே ஒரு வரி வருவதாலே எவன் ஒருவன் லட்சுமிக்கு பதியாக இருக்கிறானோ அவன் பரம்பொருள் என்று புருஷ சூக்தம் சொல்லுவதால் அவன்தான் புருஷன் என்று இப்படியும் ஒரு உரை இருப்பதாலேயும், இதுபோலே ஒரே வேதத்திற்கு ஒன்றிற்கும் மேம்பட்ட விதத்தில் பொருள் கொள்ளக்கூடிய ஒரு சிக்கல் இருப்பதாலே சைவ சித்தாந்தம் இந்த குழப்பத்திற்கு அடியார்கள் ஆளாகக்கூடாது என்று பெருமானே முதல் ஆச்சாரியராக இருந்து வேதத்தை பொதுவாக நிறுத்தி, அதனினும் சிறந்த கருத்தாய் வேதத்தின் தேர்ந்த பொருள் சிவமே என்பதை காட்டும் விதமாக ஆகமத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் என்று ஆகமத்தை சிறப்பு ஸ்தானத்திலே வைத்து நாம் கொண்டாடுகிறோம். ஆனால் தான் பொதுவாக இருக்கக்கூடிய வேதத்தை எடுத்து சொல்லி அதில் தேர்ந்த கருத்தாக இருக்கக்கூடிய சிவபரத்துவத்தை ஸ்தாபித்துக் கொடுக்கும் ஆகமத்தை பற்றி அடுத்து சிந்தித்தோம். இந்த ஆகம கருத்தரங்களையும் சிவபெருமானை கொண்டாடுவதற்காக இருக்கக்கூடிய விழாக்கள், அந்த உற்சவ பத்ததிகள், அதிலே கடைபிடிக்க வேண்டிய நியமங்கள், அதனால் ஏற்படக்கூடிய சிவபுண்ணிய செயல்கள், இவற்றையெல்லாம் எடுத்து சொல்லி சிவபெருமானை வழிபட வேண்டும் என்பதை ஸ்தாபித்துக் கொடுக்க
சிவபெருமானை மட்டுமே வழிபடுவதனால் பெறக்கூடிய பயன்கள் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், பெருமானே அந்த ஆகமத்தை சரியாதி பாதங்கள் 4ஆக தொகுத்து வேதத்தின் முடிந்த முடிவாக இருக்கக்கூடிய பொருளை எல்லாம் வேதத்தின் அந்தமாக வேதாந்தமாக நிறுத்தியது போலே ஆகமத்தின் முடிந்த முடிவாய் ஆகமாந்தமாக ஞானபாதத்தை நிறுத்தி அந்த ஞானபாதத்திலேயும் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த அஷ்டப்பிரகரண முதலிய நூல்களிலிருந்து தொடங்கி சித்தாந்த செழும்பொருளை ஆகமத்தினுடைய முடிந்த முடிவு ஞானபாதம் என்பதை தெளிவுபடுத்தி காட்டி கொடுத்து வருகிறார். சரியிலே நின்னாலும் கிரியாபாதத்திலே மூழ்கினாலும் யோகபாதத்தை பயின்றாலும் மூன்றுமே கடைசியிலே ஞானபாதத்திலே கொண்டு போய் நிறுத்தும் என்பதை காட்டி கொடுத்து 4ஆவதாக இருக்கும் படிக்கட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய தளத்திற்கே கொண்டு செல்வதுதான். ஆனாலும் அதுவும் ஒரு படிக்கட்டு, அதிலே மிதித்தேறித்தான் தளத்திற்குள்ளே நுழைய முடியும் என்பதால் மற்றைய மூன்றும் கொண்டு போய் ஞானத்திலே நிறுத்த வேண்டும் என்பதை காட்டும் விதமாக கிரியாபாதம் அதிகமாக பேசப்பட்ட ஆகம கருத்தரங்கை தொடர்ந்து சித்தாந்த சாத்திரத்தை முன்னிறுத்தி இருக்கிறார்கள். சாதாரணமாக இது போன்ற சதசில் எல்லாம் வேதத்தை சொல்லி ஆகமம் சொல்லி திருமுறைகளை சொல்லி பிறகு சித்தாந்தம் சொல்லும் ஒரு மரபு உண்டு. ஆனால் இங்கே வேதத்தை சொல்லி ஆகமத்தை சொல்லி சித்தாந்தம் சிந்தித்து அதன் பிறகு திருமுறைக்குள்ளே நுழைகிறோம். திருமுறைகளை முழுவதுமாய் போற்றக்கூடிய சாத்திரங்களாக பார்ப்போம். பெருமானை போற்றி செயசெய போற்றி என்று கொண்டாடக்கூடிய சிறப்பு திருமுறைகளுக்கு உண்டு. அதிலேயும் சித்தாந்தம் ஆங்காங்கே இருக்கும் என்றாலும் அது இந்த பக்தி செய்யக்கூடிய பெருமானை வாழ்த்தி பாடக்கூடிய வாழ்த்துக்களுக்கு நடுவே அமைந்திருக்கும் தன்மையது. அப்போ எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் சிவபரத்துவத்தை ஏற்றுக்கொண்டு வேத நெறியிலே நிற்க வேண்டும் என்றால் ஆகமத்தை தவிர வேறு வழியே கிடையாது. அந்த சிவபரத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் சிவபுண்ணியமான செயல்களிலே ஈடுபட்டு சிவானந்த பேற்றை அடைய வேண்டும் என்றால் சாத்திரத்திலே தேர்ச்சி இன்று வேறு வழி கிடையாது. கற்ற சாத்திரம் எப்போது பயன்பெறும் என்றால், எல்லாம் வல்லவன் அவன்தான் பதி, அவனை துதிக்க வேண்டும் என்பதே எனக்கு கடமை என்று நினைக்கும் போது திருமுறைகளே நமக்கு கைவந்த கலையாக இருந்து பெருமானை துதிப்பதற்கான மரபை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதனால்தான் வேதத்தையும் சம்மதித்து அதன் முடிந்த முடிவாய் ஆகமத்தையும் சம்மதித்து ஆகமத்தின் முடிந்த முடிவாய் இருக்கக்கூடிய சாத்திரங்களை கொண்டு திருமுறை பாடல்களினுடைய சிறப்பையும் உணர்ந்து பெருமானை திருமுறைகள் கொண்டு ஏற்றி துதிக்கக்கூடிய மரபிலே நாம் வருகிறோம். இந்த அமைப்பை வெகு சிறப்பாக இன்று காலையிலிருந்து நடந்து வரக்கூடிய அந்த பந்ததியிலேயே முதல்ல எதை சொல்லி அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த வரிசையிலேயும் குறிப்பாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்புகளிலேயும் காட்டி கொடுத்திருக்கிறார்கள். அதற்கே நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு தனியாக என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலே ஆகமத்திலிருந்து எதை பேசுறதுன்னு தலைப்பெல்லாம் கொடுத்து வந்தது போலே சித்தாந்த சாத்திரத்திலே அனாதி பொருட்கள் என்ற ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு சமயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதிலே 3 கேள்விகள் அடிப்படை கேள்விகளாகிவிடும். இந்த 3ற்கும் விடை சொன்னால்தான் அந்த சமய கொள்கை ஸ்தாபிக்கப்படும். இறைவன் யார்? முதல் கொள்கை அது. இறை நம்பிக்கையாளர்கள் என்று சொல்லிவிட்டால் ஏதோ ஒரு தெய்வத்தை பற்றி இருக்க வேண்டும், இல்ல பல தெய்வங்களை பற்றும் மரபும் உண்டு. ஏதோ ஒரு நிலையில் தெய்வம் என்ற ஒரு தத்துவத்தை பிடித்திருக்க வேண்டும். அந்த நிலையில் இவர்கள் இறைவன் என்று அறிவது யாரை, அவரை எந்த திருநாமத்தால் அழைப்பது, அவருடைய குணங்கள் என்ன, அவர் எங்கே இருக்கிறார், அவருடைய செயற்பாடுகள் என்ன, இதையெல்லாம் விவரித்து சொல்லணும். இப்ப தெய்வம்ங்கிறது முதல் தலைப்பாகி விடுகிறது. இரண்டாவது, அவன்தான் எல்லாவற்றையும் படைத்தான் என்றால் படைப்புகள் யார், அவர்களுடைய குணம் என்ன, அவர்கள் எப்படி உண்டாகிறார்கள், அதிலே இறைவனுக்கு என்ன செயல் இருக்கிறது என்று படைக்கப்பட்டவற்றினுடைய சிறப்புகளை பேசணும். அதனுடைய தன்மைகளை இயல்புகளை சொல்லணும். எப்போதுமே எந்த சமயத்தை பார்த்தாலும் உலகத்தினுடைய இயல்பை சொல்லி நம்மை பயங்கொள்ளும்படியாய் செய்து இந்த உலகத்திலிருந்து விடுபெற்று இதிலிருந்து வெளிப்பட்டு பெருமானுடைய திருவடிகளை அடைவதுதான் உயிர்களுக்கான இலக்கு என்பதை ஸ்தாபித்துக் கொடுக்கும். அப்போ இதை தெரிந்து கொண்ட ஒருவன் அந்த இலக்கை எப்படி சென்று அடைவது, இந்த 3 கேள்விகளுக்கும் விடை சொல்லணும். இலக்கை எப்படி சென்று அடைவதுன்னு சொல்லும் போதே எது நம்மை அடையாமல் தடுத்து வைக்கிறது என்பதும் தெளிவுபடுத்திவிடும். அந்த விதத்தில் தான் சைவ சித்தாந்தம் இந்த 3 தலைப்புகளையும் பதி, பசு, பாசம் என்று 3ஆக நிறுத்துகிறது. இது சைவத்துக்கு மட்டுமானா எல்லா சமயங்களும் பதியாக ஏதோ ஒரு தத்துவத்தை காட்டி கொடுக்கும். பசு என்ற அளவிலே உயிர்களினுடைய தன்மையை இன்னதுன்னு காட்டி கொடுத்துடும். இந்த 2 பேரையும் பிரித்து வைத்திருக்கக்கூடிய தோஷங்கள், மலங்கள், குற்றங்கள் என்னங்கிறதையும் அதன் அளவிலே நின்று சொல்லும். இப்போ இந்த 3ம் பொதுவாகவே மற்றைய சமயங்களும் விடை சொல்ல விழைந்தாலும் சைவ சித்தாந்தம் இது 3ஐயும் கைகொண்டிருக்கக்கூடிய விதத்திலே முதல் சிறப்பு 3மே அனாதின்னு சொன்னது. 3ம் அனாதி. பெருமானை அனாதின்னு சொன்னா நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளலாம். நான் அவர் படைக்கப்பட்டவர் ஆச்சுன்னா அப்ப அவரை படைத்தவர் யாருன்னு ஒரு கேள்வி வருது. அவர் அனாதி, அவருக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, எப்போதும் இருக்கிறார், கால தத்துவத்தை கடந்திருக்கிறார், அதனால எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறார். பெருமான் நிகழ்த்தி காட்டிய திருவிளையாடல்களுக்குள்ளே தத்துவத்தை வலியுறுத்தும் விதமாகத்தான் அட்டவீரட்ட செயல்களையும் முன்னிறுத்துகிறார். அதிலேயும் முதன்மை பெறுவது திருக்கடவுர் வீரட்டத்திலே கால சம்ஹாரம் பண்ணியது. மற்றைய தெய்வங்கள் எல்லாம், திருமால் கூட அவதாரங்கள் எடுத்து வந்தால் அந்த அவதாரத்தை முடித்துக் கொள்வதற்கு யமன் வந்து அவருக்கு காலத்தை குறித்து கொடுப்பார்.
ராமாவதாரத்திலும் கிருஷ்ணாவதாரத்திலும் யமனே வந்திருந்து நீ வந்த காரியம் எல்லாம் முடிஞ்சுட்டது, உனக்கு கொடுத்த ஆயுசு முடிய போகுது, எப்படி முடித்துக்கொண்டு மறுபடியும் வரப்போறேன்னு பார்த்துக்கோன்னு எச்சரித்து விட்டு செல்லுகிறார். சிவபெருமான் ஒருத்தர் தான் காலனுக்கு காலத்தை நிர்ணயம் பண்ணி கொடுத்தார். அவர் ஒருவர் தான் காலசம்ஹாரம் பண்ணிய தெய்வம். இது ஒரு உதாரணம் போரும், பெருமான் ஒருவன் தான் பரம்பொருள் என்பதற்கு. மற்றைய தெய்வங்களை எல்லாம் குமரகுருபர் சுவாமிகள் சொன்னது போலே செத்து பிறக்கின்ற தெய்வங்களாக நின்றுவிட பெருமான் ஒருவர் தான் அத்தனை பேரையும் நியமித்து காரியம் கொள்ளக்கூடிய பதிப்பொருளாக இருக்கிறார். நாளை அவருடைய அனாதித்தன்மையை பற்றி தனித்து சொல்ல வேண்டியதில்லை, அதை நிச்சயமாக நாம் ஏற்றுக்கொள்வோம். இரண்டாவது பசுக்கள், உயிர் வர்க்கம். இந்த உயிர்களை எங்கிருந்து நாம் பார்ப்பது? இதுவும் அனாதி அப்படின்னு சொல்லிட்டா அப்போ இது எங்கிருந்து உற்பத்தி ஆச்சு? இதனுடைய படைப்பு எங்க? நாம பொதுவாக சமய நெறின்னு வந்துட்டா படைத்தல், காத்தல், அழித்தல் இந்த அந்த 3 பதத்தை ரொம்ப பரிச்சயப்படுத்திக்கிட்டதுனால படைக்கப்பட்டதுன்னா ஏதோ மூலப்பொருளை வைத்துக்கொண்டு பெருமான் ஏதோ சில பதார்த்தங்களை சமைப்பது போல உயிர்களை எல்லாம் கிள்ளி படைத்தானோன்னு ஒரு கேள்வி வந்துடும். அப்படி சைவ சித்தாந்தம் கொள்ளுவதில்லை. அப்படி படைக்கப்பட்டால் நூதனமாக மூலப்பொருட்களை கொண்டு ஒரு உயிர் வர்க்கத்தை படைத்தான் என்று சொன்னால் எப்போது செய்தான், எதனாலே செய்தான், அது ஒவ்வொன்றுக்குள்ளே இந்த பேதம் எல்லாம் ஏன் வரணும்? ஒரே போல அத்தனை பேரையும் செய்திருந்தால் கவலையே இல்லையே, எல்லோரும் சௌக்கியமாக இருக்கலாமேன்னு கேள்வி எல்லாம் வரும். இதை அனாதி என்று வைத்துக் கொண்டால்தான் பல்வேறு சித்தாந்த கேள்விகளுக்கும் தெளிந்த விடை கிடைக்கும். இப்போ உயிர்களையும் அனாதின்னு சொல்லிட்டோம். மூன்றாவது ஜடப்பொருளாக அறியப்படும் பாசங்கள். பாசம், மலம் இப்படிலாம் நாம சொல்லுவது அது கயிறு போலே நம்மை கட்டி பிணைத்து விடுவதால் அதற்கு பாசம் என்று பெயர். முழுக்க அழுக்கே வடிவமாக இருப்பதனாலே மலம் என்று சொல்லுகிறோம். அது இருண்டதாக இருக்கும், அது நம்மை அறிவு வெளிச்சத்திலிருந்து மறைத்து விடும், திரை போட்டு விடும் எல்லாம் அதற்கு லட்சணம் சொல்லப்படுகிறது. பெருமானையும் உயிர்களையும் அனாதின்னு சொன்னா ஒரு அளவிலே ஏற்றுக்க முடியுது. இந்த பாசங்கள் எப்படி அனாதியாக முடியும்? அது உணர்த்தினாலும் அது உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை கிடையாது. சிவபெருமானுக்கு ஏதோ ஒன்றையும் நாம சொல்லித்தர போறதில்லை. சகலமும் அவர் உணர்ந்தவர், எல்லாம் அறிந்தவர், எப்போதும் அறிந்தவர், எல்லா காலத்தையும் கடந்து எல்லா விஷயங்களும் சதா காலமும் அறிந்தவராகவே இருந்தபடியால் அவருக்கு நாம் உணர்த்த வேண்டியதில்லை. உயிர்கள் அதனுடைய அளவிலே அது எவ்வளவு தூரத்திற்கு பரிணாம வளர்ச்சியில் இருக்கோ அந்த அளவில் உணர்த்தினால் உணர்ந்து கொள்ளும். அதுக்கு யாரான பாடம் எடுத்து சொல்லி இது சரி இது தப்புன்னு சொன்னா உணர்ந்து கொள்ளும். ஞான சாத்திரங்களை படித்து தெளியலாம், பெரியவர்கள் அனுபவத்தால் சொல்லுவதை கேட்டு தெளியலாம், பட்டேனும் தெளியலாம், ஏதோ ஒரு விதத்தில் உணர்த்தினால் உணர்த்தி கொள்ளும். ஆனால் இந்த பாசங்கள் இருக்கே அது ஜடப்பொருள்னு சொல்லிட்டோம். உணர்த்தினாலும் அதனால் உணர்த்து கொள்ள முடியாது. இந்த முதல் பாசமாக அதில் ராஜமலம் என்றும் அனாதி மலம் என்றும் சகஜ மலம் என்றெல்லாம் அதை சொல்லுவார். அது உயிரோடவே இருந்ததுனாலே சகஜ மலம் என்று பெயர். இருக்கிற மலங்கள் எல்லாம் ரொம்ப பயம் கொடுக்கக்கூடியது ராஜமலம் என்றெல்லாம் பெயர். அந்த அனாதி மலமாகிற ஆணவம், உலகிலே நாம் பார்க்கக்கூடிய அத்தனை சிரமங்களுக்கும் இந்த ஆணவம் தான் முதல் படி காரணம் என்பதை சைவ சித்தாந்தம் மட்டுமே சொல்லுகிறது. ஏனைய சமயங்கள் கர்ம வினையை பிடித்து கொண்டு அது ஒன்றுதான் எல்லாவற்றிற்கும் காரணம்னு சொல்லிவிட்டால் எழக்கூடிய பல கேள்விகளுக்கு விடை இல்லாமல் போகும். ஆணவமே அத்தனைக்கும் காரணம்னு சொல்லி சைவ சித்தாந்தம் மட்டுமே ஸ்தாபித்து கொடுப்பதால் தான் இதை முடிவான சமயம்னு சொல்றோம். இந்த ஆணவத்திற்கு தப்பித்தவர்கள் வெகு சிலரே, நம்முடைய ஞானாசிரியர்கள் போலே. 4 வேதங்களையும் தொகுத்து 5வது வேதமாக கொண்டாடப்படும் மகாபாரதத்தை தாமே எழுதி 18 புராணங்களையும் பிரித்து ஓதி சூத பௌராணிகருக்கெல்லாம் உபதேசம் பண்ணின வேதவியாசருக்கே இந்த ஆணவ மலம் கொஞ்சம் சம்பந்தப்பட்டு விட்டபடியால் காசியிலே போய் பெருமானிடத்தை அவசாரப்பட்டார். கங்கையிலே தீர்த்தமாடி எழுந்தவர் கூட சீடர்கள் எல்லாம் சூழ்ந்திருக்க பரதத்துவம் எதுன்னு கேட்டபோது சும்மாவான இருந்திருக்கலாம், மௌனம்னு சொல்லி தப்பிச்சிருக்கலாம். என்ன சொல்றதுன்னு தெரியல, ஒரு கலக்கம். கையை தூக்கினார், சத்தியம் பண்றேன், கங்கையில குளிச்சு நான் சத்தியம் பண்றேன், விஷ்ணு தான் பரம்பொருள், விஷ்ணு தான் பரம்பொருள் 3 வாட்டி சொல்லி முடித்தார். அந்த இடத்துல நந்தியம்பெருமான் தோன்றினார். இந்த சிந்தனை யாருக்கு வந்தாலுமே தப்பு. காசியில நின்றுட்டு கங்கை கரையில கையை தூக்கி இப்படி ஒரு பொய் சத்தியத்தை சொன்னியே, கை தூக்கினபடியே ஸ்தம்பித்து நிற்கட்டும்னு நின்றுட்டு காசி விஸ்வநாத பெருமான் ஆலயத்திலே பல யுகங்களுக்கு கையை தூக்கி கொண்டு தூண்களோடு தூணாக வேதவியாசர் நின்று அந்த பழியிலிருந்து விடுபட்டார் என்று சொல்லப்படுகிறது. வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவேன்னு சொல்லுவதை ஏற்றுக்கொண்டோம் என்றால், இதிகாச பிரமாணமாக அதை எடுத்துக்கொண்டோம் என்றால், வியாசனும் அகங்காரத்தாலே பீடிக்கப்பட்டு இந்த சிரமம் ஏற்பட்டது. இதற்கு முன்பாக பேசிய சுவாமி ரொம்ப ஆச்சரியமா அகஸ்தியரை பற்றி சொன்னார். நாமத்திலேயே ஆணவத்தை வென்றவர் என்பது பிரதிபலிப்பதால் தான் அவர் எங்கெல்லாம் அகங்காரம் தலை தூக்கியதோ தட்டி உட்கார்த்தி வச்சார். விந்திய மலையிலே ஒரு வாட்டி அந்த மலையையே வளைந்து போகும்படியாய் செய்தார். குற்றாலத்திற்கு எழுந்தருளினார். அது பரமசைவ கஷேத்திரமாக இருக்க நடுவிலே வந்து புகுந்து கொண்டு வைணவ திருத்தலமாக மாற்றி வைத்திருந்த அந்த தலத்தை அகத்தியர் பரமசாம்பவர், சிவபெருமானுடைய பரிபூர்ண கடாட்சத்தை பெற்றவர், உள்ளே நுழைந்து திருமாலின் தலைமையிலே கை வைத்து குறுக்கி குறும்பலாநாதர் மறுபடியும் வெளிப்படும்படியாக செய்தார் என்னெல்லாம் ஸ்தலபுராணம் சொல்லுகிறது. அப்போ முனிவர்களுக்குள்ளேயும் சாம்பவர்களாக இருக்கக்கூடிய முனிவர்களை மட்டுமே நாம் தனித்து கொண்டாடுவதனுடைய காரணத்தை
அவர்களுக்கும் கூட அகம்பாவம் ஒரு விதத்தாலே சம்பந்திக்கலாம் என்பதை புராண பிரமாணங்கள் கொண்டு அறிந்து கொள்கிறோம். அவ்வளவு பயங்கரமானது ஆணவம். அடுத்தது கண்மம், வினையை கொண்டுகிறோம். வினை கோட்பாடு பெரும்பாலும் எல்லா சமயங்களும் ஒட்டுக்கொள்ளும். அந்த வினையை நல்வினை தீவினை என்று இரண்டாக பிரித்து ஒவ்வொன்றுடைய தன்மை என்ன, தத்துவம் என்ன, அது எப்படி சேர்கிறது, வகைப்படுகிறது, என்றோ செய்தது இப்போ வரைக்கும் நம்ம ஏன் தொடர்கிறது, இப்ப செய்தது எந்த கணக்கிலே சேர்கிறது. ஏதோ ஒரு பயம் வந்து ஒரு சைவாச்சாரியரை அணுகி அவரிடத்தே பஞ்சாட்சர மூலத்தை பெற்று சிவபூஜை எல்லாம் விதிப்படி செய்து அனுஷ்டானம் எல்லாம் செய்து வரும்போது சிவபுண்ணியமாக வினை கடிந்தால் அந்த வினை எங்கே போய் சேரும், தீர்க்கப்படுற வினை என்ன ஆகும், இது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் சாத்திரம் விடை சொல்லி கடைசியாக மாயாமலம் என்றொன்றை சொல்லி அதிலேயும் மாயேயம் திரோதானம்னு இரண்டாக அதையும் பிரித்து இறைவன் மாயையை நமக்கு எப்படி சம்பந்தப்படுத்தி வைக்கிறார், அதனாலே நமக்கு விளையக்கூடிய நன்மைகளை எந்த அளவிலே கொள்ள வேண்டும், எங்கே மாயாமலத்திலிருந்து விடுபட வேண்டும், விடுபடுவதற்கான வழி என்னங்கிறது எல்லாத்தையும் தெளிவுபடுத்துவது சாத்திரங்கள் தான். வாஸ்தவத்தில் பார்த்தா இந்த ஒரு 5-6 தலைப்புகள் மட்டும்தான். இதையே 14 சாத்திர நூல்களும் அதற்கு முன்னும் பின்புமாக எழுந்த மற்றைய நூல்களும் தெளிவுபடுத்துகின்றன. அந்த அளவில் அனாதி பொருட்களாக இருக்கக்கூடிய 3 பதி, பொருள், பதி, பசு, பாசம், அந்த 3லே அதை 5ஆக பெருக்கியும் 6ஆக சொல்லியும்லாம் வகைப்படுத்துவார்கள். எப்படி பார்த்தாலும் இந்த 3இன் கீழே வந்துடும். அந்த 3னுடைய அனாதி தன்மையை மட்டுமே சிந்திப்பதற்கு என்று ஒரு அரங்கை ஏற்படுத்தி அதிலேயும் இளைஞர்களாக 2 பேர் மதுரையிலிருந்து வந்திருக்கிறார்கள். மதுரை தமிழாய்ந்த பதி, அங்கே சாத்திரங்கள் எல்லாம் ரொம்ப பறக்க பேசப்பட்டது. எங்கள் ஆதீனத்தின் குருமுதல்வருக்கு கண்ணுக்கினிய பொருளாக பெருமான் கிடைத்த தலம். அங்கிருந்து 2 பேர் வந்திருக்கிறார்கள். இருவரையும் இன்று காலைத்தான் சந்தித்தேன். நான் 2 பேருமே இந்த நிகழ்ச்சியை பற்றி கேட்டு கேள்விகளை அடியனுக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள். அதை வாசித்த போதே அவருடைய வாசிப்பு தெளிவு எவ்வளவுன்னு தெரிந்திருந்தது. ரொம்ப வினயத்தோடு ஆச்சரியமாக பேசக்கூடியவர்கள் என்பது எழுத்திலிருந்தே புலப்பட்டது. அடுத்து அவர்கள் இருவரும் பதி பசுவை பற்றி, அதனுடைய அனாதித்தன்மை பற்றி ஒருவரும், ஆணவாதி மலங்கள் பாசத்தன்மையினுடைய அனாதி தத்துவத்தை பற்றி மற்றொருவருமாக பேச இருக்கிறார்கள். அது இரண்டையும் அடுத்து சிவாச்சாரிய சுவாமிகள் அவர்கள் எழுந்தருளி திருவுந்தியாரிலிருந்து சில விஷயங்களை எடுத்து பகரவிருக்கிறார். இந்த கருத்தரங்கை எழுந்தருளி இருந்து கேட்டு சிறப்பித்து அடியனையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரவி. எல்லாம் ஸ்ரீ தியாகராஜ கிருபை. ஸ்ரீ தியாகராஜ மகாராஜோ விஜயதே. ஆரூரா தியாகேஷா. நன்றி, வணக்கம். இந்த நன்றி மிக சிறப்பாக சைவ சித்தாந்தத்தை எடுத்து 8 பேர்